Assalamualaikum. I am Faumia from FF Vision. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். வெட்டிங் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி தான் வந்து கல்யாணம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே பிள்ளைங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. ஏன்னா பிள்ளைங்களை ரெடி பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய வேலையே. அந்த வேலையை தான் வந்து காலையிலேயே நாங்கள் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஒரு பிள்ளையாக வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பொண்ணையும் ரெடி பண்ணிவிட்டு நம்மளும் ரெடி ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இங்கே பார்த்திங்கன்னா ரஃபீஸா குட்டி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸை பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எப்படி இவ்வளோ குட்டி குட்டியாலாம் ட்ரெஸ் கிடச்சிச்சின்னே தெரியல, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தசீம் வந்து ரஃபீஸா சைஹாவையும் ரொம்ப எந்த அளவுக்கு ஹக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹக் பண்ணி கீழே தள்ளி விட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து ரெடி ஆகிருக்கிறாங்க. காலையிலே வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்களாம் ரெடி ஆகணும்ல. ஏன்னா வந்து கல்யாணத்து அன்னைக்கு காலையில் வந்து ரொம்ப பிஸியாக போகும். ஏன்னா பொண்ணையும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால பொண்ணை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஆள்லாம் வந்து கூப்பிட மாட்டோம், நாங்களே தான் வந்து ரெடி பண்ணுவோம். இன்றைக்கும் நாங்களே தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கிடையில் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஒழுங்காக வந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமிங்கெல்லாம் வந்து எங்களை சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டா சாப்பாடு வேலை முடியும்ல, அதனால சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான். என்ன ஸ்பெஷல்னா இட்லி, வடை, பொங்கல், சட்னி, சாம்பார் இதுதான் வந்து செஞ்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொங்கல் வடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட சாம்பார் சட்னி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இட்லி. ஸோ அதனால் இட்லி அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன். வடையும் பொங்கலும் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. பயமா இருக்காடி. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணை ரெடி பண்ணுறதுக்காக வந்தாச்சு. பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் வந்து எடுத்துருக்குறாங்க. நல்லா ஒரு பிரைட் எல்லோ கலர், அதாவது ஒரு மாம்பழ மஞ்சள் கலர் வந்து சொல்லலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் பார்டர். புடவை வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்தே வந்து ஆரி ஒர்க்லாம் போட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. சாரியும் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து சாரீ கட்டி விட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் வந்து மெரூன் கலர் மாதிரி தெரியுது, ஆனால் அது வந்து ப்ரௌன் கலர் தான். அதுக்கு பின்னாடி போகிறது நான் தான். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய மாமி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த பர்பிள் கலர் சாரீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு அழைக்க வந்துட்டாங்க. ஸோ அந்த பிஸியில் நான் எதையுமே வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு கிளம்புற நேரத்தில் கொஞ்சம் எல்லாருமே எமோஷ்னலாக ஆகிட்டோம். ஸோ அதனால் வீடியோ எதுவுமே எடுக்கல. நாங்களும் வந்து பஸ்ஸில் இப்போ ஏற போகிறோம். பஸ்ஸில் ஏறிட்டு வந்து ஆவூர் தான் வந்து போகணும். இப்போ கல்யாணம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவூரில் தான். பொண்ணு தோழியாக வந்து என்னோடய மாமி பிள்ளைங்க 2 பேர் வந்து போயிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பொண்ணு தோழியாக போகணும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து போகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து போய்கிட்டு இருக்கோம். பஸ்லன்னா வந்து கல்யாணத்துக்காக பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால் அந்த பஸ்ஸில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஹைவேல தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வந்து போயிடலாம். ஃபுல்லாக இங்கேருந்து ஆவூர் போகிற வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஹைவே தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியல. இங்கே வந்து பைக்கில் வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மச்சானோட பையனும் தான் வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுமே வந்து அவர் கல்யாணத்துக்கு தான் வந்துட்டுருக்குறாங்க. நாங்கள்லாம் இங்கே வேனில் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு எதுக்காக தானே இந்த மாதிரி வந்து ஜாலியாக போகிற மாதிரி இருக்குது. மற்ற நேரம்லாம் எங்கே இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அவங்களும் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களையும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கிறேன். இந்த குட்டீஸும் அதுக்கு மேலே பயங்கரமாக வேனில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. தசீம்லாம் வந்து இதை வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்படிலாம் ட்ராவல் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
முடிச்சிருமா? இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவூர் மண்டபத்துக்கு தான் வந்திருக்கிறோம். யூஆர் மஹால் இங்கே வந்து வந்தாச்சு. இங்கே தான் வந்து இன்றைக்கி கல்யாணம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வெளியில் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப நிறையாவும் என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் வீடியோஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்தது. மற்ற கிளிப்ஸ் இந்த கிளிப்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமி பொண்ணு வந்து அவங்க பையன் வந்து எடுத்து கொடுத்துருந்தான். அதாவது என்னோடய மச்சியோட மகன் அவன் எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ அந்த வீடியோஸ் தான் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா எப்படி எடுக்க போகிறானோ அப்படின்னு கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாரு. வேறு யாரும் இல்லை, நம்ம ரயான் தான் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. மாப்பிள்ளை வீடியோ மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துட்டாங்க. அதேமாதிரி மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணும் இங்கே வந்து சூப்பராக வந்து உட்காந்துருக்குறாங்க. கையில் வந்து மருதாணி வந்து ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செவந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. அஃப்ரீன் சமீர்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை பேரும் வந்து கையில் வந்து போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாலையும் இங்கே வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை வந்து ரெடியாக வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா நிக்கா ஓதவும் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வரத்துக்கும் நிக்கா ஓதுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. மாப்பிள்ளை உட்காந்துருக்கிறது தெரியுதா என்னன்னு தெரியல. என்னால் இங்கேருந்து அதுக்கு மேலே வந்து வீடியோவும் எடுக்க முடியல. ஏன்னா சுற்றி மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நின்றுட்டுருக்கிறதுனால வீடியோ வந்து எடுக்கவே முடியல. அங்கே ஸ்டேஜில் வந்து நிக்கா ஓதிட்டுருக்கிற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பூலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே பொண்ணு தலையில் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஹர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இங்கே சைன் பண்ணுறதுக்காக அந்த புக்கையும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மஹர் வந்து பொண்ணு கையில் கொடுத்துட்டு இங்கே வந்து சைனும் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ நிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இங்கே வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாலையும் வந்து இங்கே போட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து இங்கே தாலி கட்டுறதுனா அந்த மாதிரி தாலி கட்டுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 40 நாளைக்கு கட்டியிருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கழட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மஹரையும் வந்து பொண்ணு கழுத்தில் வந்து போட்டு விடுவாங்க.
கழுத்தில் வந்து மகர் போட்டு விட்டுட்டு ஃபுல்லாக வந்து சீமாட்டி கட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து பால் பழம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதையும் வந்து இங்கே பொண்ணுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. ஸோ அவ்வளோதான், நிக்கா வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. என் ஃபோன் அடிக்குது, என் ஃபோன் தான். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக நிக்கா வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இவங்களுக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. இங்கே வீடியோ காலில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி தான் இங்கே வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்ருக்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையும் வந்து எல்லோரும் வந்து சலாம் கொடுத்துட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை அழைச்சிட்டு போய் மாப்பிள்ளையோட சேர்ந்து உட்கார வைக்கிறது தான் ஸ்டேஜில். சரி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு பெரியவங்க எல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மாப்பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பொக்கே வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து பொண்ணுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. என்னோடய மாமி மக வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஷாக் ஆகி சண்டை போட்டுட்டு தான் வரோம், எப்படி எங்களை விட்டு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் தான் அந்த சாப்பாடு வந்து வைக்கிறாங்க. வாழை இலையில் சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஊரில் உள்ள கல்யாண பிரியாணி சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கல்யாண பிரியாணி வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நாங்கள் பிரியாணியே அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், சைவ சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பிரியாணி முன்னாடி எப்படி தான் சைவ சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னு கூட எனக்கு கேட்கலான்னு தோணும். ஏன்னா பிரியாணினா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா சைவ சாப்பாடு சாப்பிட்லாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இருக்கிறப்ப நான் போய் கண்டிப்பாக சைவ சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன். பிரியாணி அதுவும் இல்லாமல் பீஸ்லாம் நல்லா பீஸாக இருக்கான்னு செக்கும் பண்ணியாச்சு, நல்லாவே இருந்தது. இப்போ வந்து நாங்களாம் பிரியாணி வந்து சாப்பிட போகிறோம். உண்மையாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம். சிக்கன் ஃப்ரை, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் பிரெட் அல்வா, ரைத்தா. பிரியாணி நல்ல மணமாக இருக்குது. எனக்கு பிரியாணி இருக்கிறப்ப பிரியாணி அப்புறம் மட்டன் இது மட்டும் இருந்தாலே வந்து போதுங்க. மற்ற எந்த சைடிஷும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நல்லா சாப்பிட்ருவேன். இங்கே வந்து நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் என் மச்சி மக அதுக்கப்புறம் என் மாமி பொண்ணெல்லாம் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கேப்பில் வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரி மில்க் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அப்போதைக்கு இந்த டைரி மில்க் கரெக்டாக கையில் கட்டிச்சோடனே நாங்கள் 3 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பொண்ணு தோழியாக நான் அப்புறம் என் மச்சி மகா 2 பேரும் போயிருந்தோம். பொண்ணு 3 பேர் தான் உட்காந்துருந்தோம். 3 பேரும் சேர்ந்து இந்த டைரி மில்க் வந்து சாப்பிட்டாச்சு. இது என்ன டைரி மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜை வந்து வீடியோ எடுக்க சொல்லி மாமி பிள்ளைங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தான் அந்த ஸ்டேஜை வீடியோ எடுக்கவே முடிஞ்சுச்சு. ஏன்னா ஆள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் ஆள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் வந்து ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஒரு காரில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் வந்து இன்னொரு காரில் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை கார் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே வந்து இங்கே ஆரத்தி தான் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் குனிஞ்சு தான் வந்து ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. பொண்ணு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாள். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அந்த ஹைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. மாஷா அல்லாஹ். ஆனால் ஜோடி பொறுத்தும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இங்கே வந்து பூ வளர்க்குறதுக்காக எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வீடியோ நான் எதுவுமே எடுக்கலை, ஏன்னா கரண்ட் வேறு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு தோழியாக நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். நாங்கள் தான் உட்காந்துருந்தோங்கிறதுனால யாரும் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியிலலாம் வீடியோ எதுவுமே எடுக்கலை. வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே குட்டீஸ்லாம் நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன பொட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்லேருந்து அந்த பொட்டி சீர் தான் இங்கே இருக்குது. அதை தான் எடுத்து பார்த்துட்ருக்குறோம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முசல்லா, குரான், அப்புறம் தஸ்மனி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் தான் அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சாரீலாம் இருக்குது. சாரீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா இது புர்கா ஷால் அப்படின்னு நினைக்கிறேன். புர்கா ஷாலா இல்லை சாரியான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு செருப்பு இருக்குது. இவங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க. செருப்புமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம், கிளிப்ஸ் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதை தான் எடுத்து பார்த்துட்ருந்தோம். எல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கிளிப்பெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னா ஹேர் பின், அப்புறம் சோப், அப்புறம் ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே மாப்பிள்ளை வீட்லேருந்து போட்டிருக்குறாங்க. ஒன்று அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு கிளட்ச் இருந்துச்சு. கிளட்சுமே பார்க்க நல்லாயிருக்கு பாருங்கள், க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக்கும் இருக்குது. இந்த ஹேண்ட்பேக் ஒயிட் கலரில் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. கோச் ஹேண்ட்பேக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் பவுடர் இந்த மாதிரி எல்லாமே இந்த தனியாக ஒரு பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது மேக்கப் பாக்ஸ் தான். இதையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக மேக்கப் பாக்ஸ்லாம் பார்த்தே ரொம்ப நாளாச்சு. ஏன்னா இப்போல்லாம் தனித்தனியாக தானே வாங்கி யூஸ் பண்ணுறோம். மேக்கப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது இல்லைல்ல. இது இப்போ பார்க்குறப்ப எங்களுக்கு அப்படியே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்தது இன்னொரு சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சைடில் ஃபுல்லாகவே சாரீ தான் வச்சுருந்தாங்க. இது ஒரு சாரீ இருந்தது. சாரீலாம் நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியான சாரீ தான் வச்சுருந்தாங்க. இது ஒரு புர்கா வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு இது பாவாடை இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறதும் சாரீ தான். ஒரு சாரீ ஆல்ரெடி நம்ம எடுத்த பொண்ணுக்கு கட்டிவிட்டோம். அடுத்து இருக்கிற இந்த பிங்க் கலர் சாரீ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸ்டோன் ஒர்க் சாரீ தான், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மொதல் நாள் கட்டியிருந்தோம்ல மருதாணி ஃபங்க்ஷன் அன்னைக்கு, அந்த மாதிரி சாரியே இன்னொன்று இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே கம்பி சாரீ தான், இல்லையே ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த ஒரு சாரீ இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா புர்கா ஷால் இது எல்லாமே கூட வச்சுருந்தாங்க. புர்கா ஷாலும் நிறையா மாதிரி வச்சுருக்குறாங்க. இதுவுமே புர்கா ஷால் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா ஹிஜாப்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஹிஜாப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பொட்டிலேயே இன்னொன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப் ஒரு செட்டாக வச்சுருக்குறாங்க. அதாவது நிறைய மாதிரி கோம்பு, அப்புறம் கண்ணாடி எல்லாமே சேர்ந்த மாதிரி ஹேர் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பொட்டியில் இருந்தது. எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மாப்பிள்ளை வீட்லேருந்து எடுத்து கொடுத்த சீர் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வச்சாச்சு. இதெல்லாம் தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்றுமே பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு. சாரீ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரீ மட்டும் தான் நம்மள்கிட்டையும் இருக்குது, இப்போ அவகிட்டையுமே இருக்குது. எல்லாம் சேர்ந்து இன்ஷால்லா இன்னொரு டைம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் பொட்டியில் இருந்துச்சு. சாரீலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாஷா அல்லா, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது எல்லோரும் சேர்ந்து இதை பிரித்து பார்க்குறப்ப. ஸோ அவ்வளோதான், இந்த வெட்டிங் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீடியோலாம் மலேசியாலேருந்து வரும்.
இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.